தங்கமயில் மீனராஜி கிட்ட பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சரவணன், என்ன தங்கமயில் ஏதோ உண்மைய மறைக்கிற மாரி இருக்கே! அவ பேச்சுல ஏதோ தடுமாற்றமா இருக்குது. உண்மையிலே அவ என்னோட வயசுல மூத்தவளா? அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இத எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அதான் அவங்க அப்பா தான் கடையில வரார்ல, அவர்கிட்ட ஆதார் கார்டு இருந்தா நம்ம வாங்கி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து நினைக்கிறாங்க. அதே மாதிரியும் கடைக்கு போறாங்க. மாமா உங்ககிட்ட தங்கமயிலோட ஆதார் கார்டு இருக்குதா? அத குடுங்களேன் ஒரு விஷயமா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க கிட்ட வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அத பார்த்தா, அப்பதான் உண்மையான வயசே தெரிய வருது சரவணனுக்கு. தங்கமயில் என்னோட ஒரு வயசு மூத்தவளாம். அப்படி இருக்கும்போது எதுக்காக வயசு கம்மியா சொல்லணும்? இனி எத்தன போய் தான் அவ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்காளோ! அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சரவணன் இருக்காங்க. சரி எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சரவணன் நினைக்கிறாங்க. "இங்க பாரு, இன்னும் எத்தன பொய் தான் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "மாமா நான் என்ன மறைச்சேன்? வேற எந்த பொய்யும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே! ஏன் இப்படிலாம் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டதும் உடனே அந்த ஆதார் கார்ட தங்கமயில் முன்னாடி நீட்டுறாங்க. உடனே தங்கமயில் ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்காங்க. "என்ன ஷாக் ஆயி நின்னுட்டு இருக்க? இது என்கிட்ட மறைக்கலையா? நீ என்னோட ஒரு வயசு மூத்தவளா இருந்திருக்க. அப்படி இருக்கும்போது என்ன ஏமாத்தி தானே என்னை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாங்க. உடனே தங்கமயில் இருந்துட்டு, "மாமா இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல. அது எங்க அம்மா, அப்பா தான் பண்ணது." அப்படிங்கிறாங்க. உடனே பொய் சொல்லாத! உனக்கு இது தெரியாதா? இந்த உண்மை தெரிஞ்சு நீ என்கிட்ட ஏன் சொல்லல? இன்னும் எத்தன உண்மைய தான் மறைச்சு வச்சிருக்கீங்களா? அதுவும் கடையில வேற உட்காந்துட்டு இருக்கீங்க. எங்க கடையும் ஏப்ப விட்டு போறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இத முதல்ல நிறுத்தணும். நான் போய் இப்பவே எங்க அப்பா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தங்கமயில் கிட்ட சொல்லிட்டு வேகமா போறாங்க. "மாமா வேண்டாம் மாமா வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. "என்ன வேண்டாம்? அடுக்கடுக்கா என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கல. படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்ய சொன்னேன். அதுக்கடுத்து வேலைக்கு போறேன்னு ஒரு பொய்ய சொன்னேன். அடுத்து பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு ஒரு பொய். இப்ப நீ என்னோட வயசு மூத்தவளா இருக்க. ஆனா என்னோட வயசு கம்மின்னு எல்லாத்துக்கிட்டயும் பொய் சொல்லியிருக்க. இன்னும் எத்தன பொய் தான் இருக்கு? மறைக்காம என்கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே தங்கமயில் இருந்துட்டு, "வேற எதுவும் நான் உங்ககிட்ட இருந்து மறைக்கல மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "போதும் நிறுத்து. நீ சொல்றதெல்லாம் இனிமேல் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் எங்க அப்பா கிட்ட தான் போய் சொல்லப் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து வேகமா பாண்டியன்ட்ட போய் சொல்றதுக்காக போறாங்க. எங்க தங்கமயில் அழுதுகிட்டு இருக்காங்க. "இனிமேல் இந்த வீட்ல நம்ம இருக்க முடியாது போ" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் அம்மாவும், அப்பாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் அழுதுகிட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.